வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களை நேரில் பார்வையிடுவதற்காக என்டிஏ குழு கரூருக்கு நேரில் வந்திருந்தாங்க. ஹேமாலினி அவர்கள் தலைமையில நிறைய பேர் எம்பிக்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்க. இதை விமர்சித்து இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. தான் மாஸ்க் காட்டியதாக உணர்கிறார் என்ற ஒரு மொமெண்ட் தான் அவருக்கு. அவர் அப்படியே ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த இமேஜை கேப்சர் பண்ணி, வீடியோவை கேப்சர் பண்ணி, கலைஞர் செய்திகள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எவ்வளவு மாசா பேசியிருக்காரு தெரியுமா என்று அவங்க திமுக கூடாரம் இன்னைக்கு ஃபைல் விட்டு இருக்காங்க. முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேருமே ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. வந்தாச்சு பேசு தமிழா பேசுவோட தாம் தூம் தீபாவளி. நீங்க நம்ம பேசு தமிழா பேசு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த போட்டியில பங்கேற்று பரிசு பட்டாசு, ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பரிசுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சென்னை வாசியா இருந்தா நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லி பரிசு அள்ளுங்க. பரிசுகளை ஜெயிச்சு இந்த தீபாவளியை தாம் தூம்னு கொண்டாடுங்க. ஃபர்ஸ்ட் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ரிப்ளை பார்த்துருவோம். கலைஞர் செய்திகள் போட்ட ட்வீட்டுங்க. அதை கோட் ட்வீட் பண்ணி தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காரு. கலைஞர் செய்திகள் பாருங்க எப்படியெல்லாம் ஃபயர் விட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதெல்லாம் வராத நிதியமைச்சர் தற்போது கரூர் வந்திருப்பதற்கு காரணம் என்ன? மணிப்பூர் கலவரம், மகா கும்பமேளா பலிகள், குஜராத் தொங்குபாலம் விபத்து போன்றவற்றிற்கெல்லாம் செல்லாத பாஜக எம்பிக்கள் இங்கு வந்ததற்கு காரணம் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும்தான். இதை பயன்படுத்தி யாரையாவது மிரட்டி உருட்டி தங்கள் கூட்டணியில் சேர்க்கலாம் என்று நட்பாசைதான். யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி வாழ துடிக்கிற ஒட்டுண்ணிதான் பாஜக. ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இதுவரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிர்வாக தோல்வியை பத்தி பேசியிருக்காரா? பேசல. ஆனா பாஜக எம்பிக்கள் குழு ஏன் வந்தது என்றுதான் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? கரூர்ல ஏன் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்க, இது அரசாங்கத்தினுடைய தோல்வி என்று சொன்னவர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக வதந்தியை பரப்பிட்டாங்க, அவதூறை பரப்பிட்டாங்க, நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சிட்டாங்க, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் அடுக்குமொழி வசனமா சொல்லி நிறைய யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ல ட்வீட் போட்டவன், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டவெல்லாம் கைது பண்ணாங்கல்ல. அப்படிதான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக மறைமுகமாக வேற ஏதாவது ஒரு திசை திருப்பு நாடகத்தை செய்து கொண்டிருக்கு திமுக அரசு. இந்த முறை பாஜக எம்பிக்கள் குழு ஏன் வந்தது? இதான் ரொம்ப முக்கியமான கேள்வியில. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாஜக எம்பிக்கள் குழு ஏன் வந்தது மட்டும் தான் இந்த பிரச்சனை. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கரூர்ல இன்னும் சிறப்பாக அந்த கூட்டத்தை அரசாங்கம் கையாண்டிருக்கலாம் என்று நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்கும் நிலையில பாஜக எம்பிக்கள் குழுவை பத்தி பேசப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதற்கு தான் நயினார் நாகேந்திரன் என்ன ரிப்ளை போட்டிருக்காரு பாருங்க. திமுகவின் திறனற்ற நிர்வாகத்தால் நேர்ந்த தவறை மறைக்க மத்திய அரசின் மீது வீண் பழி போட்டு திசை திருப்ப பார்க்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே என்று தன்னுடைய ட்வீட் ஆரம்பிக்கிறாரு. மேடை ஏறியதும் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதெல்லாம் மத்திய நிதியமைச்சர் வந்ததும் இல்லை, நிதி தந்ததும் இல்லை என்று எந்த ஒரு அடிப்படையும் இன்றி வாய்க்கூசாது பொய் கூறும் முன் சிறிது வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கலாமே. கஜா புயல், மிக்ஜாம் புயலால் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் என பல்வேறு இயற்கை பேரிடர்களால் தமிழகம் அவதியுற்ற போதும் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓடோடி வந்தது உங்களுக்கு மறந்துவிட்டதா? பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை பேரிடர் நிதியாக தமிழகத்திற்கு சுமார் 13,000 கோடிக்கும் மேல் மத்திய அரசு ஒதுக்கியதை ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள்? மழையிலும் புயலிலும் தமிழக மக்களோடு என்றும் உறுதுணையாக இருக்கும் எங்களுக்கு யாரையும் உருட்டி மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கவோ போலி நாடகங்களை அரங்கேற்ற வேண்டிய அவசியமோ இல்லை. ஒரே இரவில் கரூருக்கு விரைந்த நீங்கள் உங்கள் ஆட்சி பொறுப்பில் கண்ணுக்கெட்டும் தூரத்தில் இருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் சிவகங்கைக்கும் இன்று வரை செல்லாதது ஏன்? அங்குள்ள மக்களின் கண்ணீரை விட கரூர் செல்வதனால் ஏற்படும் அரசியல் ஆதாயம்தான் தங்களுக்கு பெரிதாகி விட்டதல்லவா? ஓட்டுக்காக கரூரில் போட்டோ ஷூட் நாடகமாடும் திமுகவினருக்கு கரூரில் மக்கள் துயரை போக்க விரைந்த மத்திய அரசை குறை கூற எந்த தகுதியும் இல்லை. எவ்வளவு போலி குற்றச்சாட்டுகளை அடுக்கினாலும் முன்னேற்பாடுகளும் முறையான திட்டமிடலும் இல்லாமல் கரூரில் 41 அப்பாவி உயிர்களை பலியிட்டதால் நேர்ந்த இரத்தக்கரை திமுக அரசின் கைகளில் இருந்து என்றும் அகலாது. மக்களை வதைத்து மீண்டும் ஆட்சியேறும் தங்கள் பகல் கனவும் என்றும் பலிக்காது. இதை போட்டுட்டு நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு ஒவ்வொரு முறையும் வந்திருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். முதலமைச்சருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி சரியான ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரோ அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ட்வீட்டையே கோட் பண்ணி போட்டிருக்காரு. முதலமைச்சர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு பாருங்களேன். மணிப்பூர் கலவரம், குஜராத் மார்பி பாலம் விபத்து, உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனடியாக விசாரணை குழுவை அனுப்பாத பாஜக கரூரில் காட்டும் வேகத்தின் காரணம் என்ன?
நிச்சயமாக அக்கறை இல்லை. முழுக்க 2026 தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் அற்பச் செயல். அடுத்தவர் முதுகில் சவாரி செய்தே பழக்கப்பட்ட பாஜக, பிற ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும் ஒட்டுண்ணி பாஜக கரூர் நெரிசலை பயன்படுத்தி யாரை தன் கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று வலம் வருகிறார்கள். எந்த முகமூடி அணிந்து வந்தாலும், எத்தனை அடிமைகளை சேர்த்து வந்தாலும், புதிதாக யாரை சேர்க்க நினைத்தாலும், நான் முன்பே சொன்னது போல் தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதே தாங்க அவர் பேசினதை அவருடைய டீம் அப்படியே ட்வீட்டாக ஒன்று போட்டிருக்காங்க. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கா, இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு சரியான ரிப்ளையை அண்ணாமலை கொடுத்திருக்காரு. கள்ளக்குறிச்சியில் திமுக சாராய வியாபாரிகள் விற்ற கள்ளச்சாராயத்தால் 66 உயிர்கள் பறிபோனதே கொடுந்துயரத்திற்கு ஆளான வேங்கை வயல் மக்களை சென்று சந்தித்தீர்களா? தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீர்களே, அவர்கள் தலைமைச் செயலகம் வந்தபோது சந்திக்க மறுத்து காவல்துறையினரை வைத்து கைது செய்தது ஏன்? தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அல்லல் பட்ட போது அவர்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டம் தான் முக்கியம் என டெல்லிக்கு போனது ஏன்? ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி நாட் ரீச்சபிள் மோடில் இருக்கும் உங்களுக்கு பாஜகவை விமர்சிக்கவோ கேள்விகள் கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது? கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை ஒரு தேர்தலை கூட தனித்து நின்று எதிர்கொள்ள துப்பு இல்லாத கட்சி திமுக. உங்கள் கோழைத்தனமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா வசனங்கள் ஏன்? கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் தான் விசாரணை ஆணையம் அமைத்து விட்டீர்களே, எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை ஆணையம் அமைத்தது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை தான் என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஏன் இத்தனை பதற்றம்? திருவாளர் நாட் ரீச்சபிள் முதலமைச்சர் அவர்களே. நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கேட்ட கேள்வியை தான் நம்மளும் திரும்ப கேட்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தான் கரூருக்கு அவசரமாக சென்றாரா? இதுக்கு முன்னாடி வேங்கை வயலோ தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட போதோ, லாக்அப் மரணங்கள் ஏற்பட்ட போதோ, இல்ல எப்பயுமே முதலமைச்சருக்கு நேர்ல உடனே போகணும் அப்படின்னு தோணவே இல்லை. இப்ப மட்டும் அரசியல் ஆதாயம் மனசுக்கு வந்துச்சா? ரெண்டாவது, மிரட்டி உருட்டி ஒட்டுண்ணி அப்படிங்கிறாரு. ஒரு ஒட்டுண்ணியை பத்தி யார் பேசுது என்று விவசாயம் எல்லாம் போயிருச்சு. இதுவரைக்கும் திமுக எப்பயாவது தனிச்சு தேர்தல் நின்றுருக்கா? அதற்கான தில்லே இல்லாத ஒரு 10 கட்சி கூட்டணி 15 கட்சி கூட்டணி வச்சு ஜெயித்து கொண்டிருக்கூடிய திமுக கூட்டணி பத்தி பேசுவதற்கு தகுதியே கிடையாது. இத்தனைக்கும் தென் மாவட்டங்கள் மழையில மிதந்த போது இவரு இங்கேருந்து கிளம்புறாரு, போய் இந்திய கூட்டணி மீட்டிங் அட்டன் பண்ணும் அப்படின்னு அட்டன் பண்ணிட்டு வரீங்க. ஆனா பாஜக ஒரு குழுவை அனுப்பி இருக்கு. மகா கும்பமேளாவை பத்தி எல்லாம் பேசுறீங்க. மகா கும்பமேளாவை பத்தி உங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கு? சென்னையில ஒரு ஏர் ஷோவை கனெக்ட் பண்ண துப்பு இல்ல. அங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்தாங்க. மகா கும்பமேளாவில் ஏர் ஷோக்கு எத்தனை பேர் வந்தாங்க? அது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நிர்வாக தோல்வியை வச்சுக்கிட்டு நமக்கு இந்த பாஜக பத்தி விமர்சனம் தேவையா கோபி என்று கேட்கும் விதமாக தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நயினார் நாகேந்திரனோட கேள்வியும் அண்ணாமலையோட கேள்வியும் விரிவாக பார்த்திருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். வணக்கம், வந்தே மாதரம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.